योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्ना अन्यांश हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान्नमो भगवते पुरुषाय तुभ्यम्. ஆதிசங்கர பகவத்பாதர் எழுதிய பூ தசஸ்லோகி அथवा நிர்வாண தசகம் அப்படிங்கிற 10 ஸ்லோகங்களே நமக்கு இந்த டைம் இங்க சொல்ல போறது. அத்வைத ஆத்ம தத்துவத்தை ரொம்ப சிம்பிளா சுருக்கி தன்னோட சுவானுபவத்தை எக்ஸ்பீரியன்ஸை டிக்ளேர் பண்ற மாதிரி இருக்கு இந்த 10 ஸ்லோகங்கள். ஆதிசங்கரர் 8 வயசுல எழுதினது இது அப்படின்னு சொல்றார். நேற்றுக்கு நாம சொன்ன மாதிரி முமுக்ஷுத்வம் அப்படிங்கிறது உள்ள வந்துடுத்தானா அதுக்கப்புறம் அந்த ஃபோர்ஸ் அந்த லைஃப் அந்த வாழ்க்கையை எடுத்துணும். கௌமார ஆச்சரேத் பிராக்ஞஹா தர்மான் பாகவதானிஹ அப்படின்னு பாகவதத்துல பிரகலாதன் சின்ன குழந்தையா இருக்கிற போதே இந்த பாகவத தர்மத்தை ஆச்சரிக்கணும். சில பேருக்கு சின்ன வயசுலயே ஆர்வம் வந்துடுறது, சில பேருக்கு எந்த வயசுலயும் வராத மாட்டேங்கிறது. அப்படி பால்யத்திலேயே ஞானிகளாக ஜீவன் முக்தளாக இருக்கிறவாழ நமக்கு ஒரு வார்த்தை தான் சொல்ல முடியும், அவதார புருஷான்னு சொல்றோம். இந்த தசஸ்லோகிய ஆச்சாரியால் எழுதின ஒரு சந்தர்ப்பத்தை முதல்ல பார்க்கணும். கேரளத்திலிருந்து அநேக மாசங்கள் நடந்து நர்மதையோட கரையில கோவிந்த பகவத் பாதரை தரிசனம் பண்றார் சங்கரர். சங்கரருக்கு இந்த குருவை எப்படி தெரியும்? காலடியில இருந்துட்டு எப்படி கோவிந்த பகவத் பாதரை பத்தி தெரிஞ்சது? அப்படின்னா சில சங்கர விஜயங்கள் ஒரு கதையை கொடுக்கிறது. பரிவிராஜகர்களா இருக்கிற சன்னியாசிகள்
எப்பவுமே அவ சஞ்சாரம் பண்ணிட்டே இருப்பாளோ இல்லையோ, நம்ம பாரத சம்ஸ்காரத்தை ரிப்ளனிஷ் பண்ணிட்டு இருக்கிறது இந்த பரிவிரஜனம் தான். Constantly replenished by the moving monks, wandering monks. கிரகஸ்தர்களுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. ஏன்னா கிரகஸ்தாசிரமத்துல தன்னலத்தை கருதி இல்லாம எதுவுமே செய்ய மாட்டோம்னு இருக்கிற இடத்துல, எந்த செல்ஃபிஷ் மோட்டிவும் இல்லாம உங்ககிட்டேந்து ஒரு நேரத்துக்கு வயத்துக்கு சாப்பாடை மட்டும் கேட்டு நமக்கு கரையேறதுக்கு இருக்கிற பிரம்ம வித்யை உபதேசம் பண்ணக்கூடிய யதிகளை பார்க்கிற போது நமக்குள்ளேயும் கொஞ்சம் பொறி, அந்த நெருப்பு விழும். அந்த தியாகேனைக்கே அமிர்தத்வமான சுகு, அந்த தியாகம்ங்கிறது ஒரு பவர். அந்த மாதிரி இருக்கிற பரிவிராஜகர்களா இருக்கிற சாதுக்கள் சில பேர் காலடியில வந்தா, அதுல ரொம்ப வயசான ஒரு பெரியவர் வந்து இந்த குழந்தைய கூப்பிட்டு, உன்னோட குரு உனக்காக நர்மதை கரையில காத்துன்னு இருக்கார்ப்பான், நீ வந்து காரக புருஷன், அவருக்கு கோவிந்த பகவத் பாதர்னு பெயர் அப்படின்னு சொல்றார். அந்த உபதேசத்தை கொடுத்து, அந்த மெசேஜை கொடுத்து அவர் போயிட்டார். சங்கர விஜயப்படி அது யாரு வந்தா அப்படின்னா அகஸ்தியரே வந்தார் அப்படின்னு சொல்ற. இதெல்லாம் வந்து மாடர்ன் ரிசர்ச் பிரெயின் வச்சுன்னு பார்த்தோம்னா அகஸ்தியரோட பீரியட், சங்கரரோட பீரியட், வியாசரோட பீரியட். பகவத்பாதாலே பிரம்மசூத்திர பாஷ்யத்துல சொல்றா, இந்த ரிஷிகள்லாம் ஆதிவாகிக சரீரத்துல இருக்கா, எப்ப வேணுமானாலும் எங்க வேணுமானாலும் மேனிஃபெஸ்ட் ஆகலாம். சூத்திர பாஷ்யத்திலே வரும், யாவது அதிகாரம் அவஸ்திதி ஆதிகாரிகானாம். அந்த ஒரு இதுக்கு பாஷ்யம் பண்ற போது இந்த விஷயங்கள்லாம் சர்ச்சை வருது. அதனால ஈஸ்வரனுக்கு எந்த உருவத்துல வேணுமானாலும் மேனிஃபெஸ்ட் ஆகலாமே. ஒரு மழை பெஞ்சா கொஞ்சம் ஈயல் பூச்சி வந்துடுறது இல்லையா, அது எங்கேருந்து வந்ததுன்னே தெரியல, அந்த மாதிரி அப்படின்னு வந்துடுறது ஈசல். அந்த மாதிரி ஈஸ்வரனுக்கு எப்ப வேணுமானாலும் உங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கணுமானா he can come in any form. அப்படி அந்த மெசேஜ் உள்ள போன அப்புறம் தான் இந்த குழந்தை வந்து கோவிந்த பகவத் பாதரை காண விரும்பி, கதை நமக்கு தெரியும், சந்நியாசம் வாங்கிக்கிறதுக்காக தாயாருகிட்ட அனுமதியை வாங்கிக்க ஒரு காரணம் அந்த முதலை பிடிச்சதுங்கிறது. இப்ப வந்து நாம வரும் நவம்பர் மாசத்துல பூனா பக்கத்துல லோனாவாலா பக்கத்துல கோல்வான்ங்கிற இடத்துல சின்மயா மிஷனோட ஒரு சின்மயா விபூதின்னு ஒரு இடம் வச்சுட்டு இருக்கான். அங்க அவ ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டு இருந்தது. வரும் நவம்பர்ல ஒரு வாரம் ஒரு சப்தாகம் வச்சுட்டு இருக்கோம். ஆத்ம வித்யா சப்தாகம்னு பேர். அதுக்கு பேர் கொடுத்திருக்கிறது அப்படி, ஆத்ம வித்யா சப்தாகம்னு பேரு. எப்படி பாகவதத்துல கிருஷ்ணன் கதை சொல்லி வேதாந்தம் எல்லாம் வருதோ அந்த மாதிரி இது பூராவும் பகவத் பாதால் சரித்திரம். அது ஒரு புஸ்தகமும், ஆத்ம தீர்த்தம்னு ஒரு புஸ்தகமும் அதுக்குள்ள வந்துடும், தமிழ்ல மலையாளத்துல ரெண்டுமே. பகவத் பாதால் சரித்திரமும் உபதேசங்களும் அப்படி ரெண்டுமா
சேர்ந்த ஒரு விஷயம். அது ஹரித்வாருக்கு பதிலாக இருக்கிற ஒரு ப்ரோக்ராம். அது சாந்தர்பிகமா சொல்றேன். ஆச்சாரியால் அப்படி நடந்து நர்மதா கரையில போக கோவிந்த பகவத் பாதரை ஒரு கிராமத்துல அங்க ஓங்காரேஸ்வரத்துல ஒரு குகைக்குள்ள பாக்குறார். கோவிந்த பகவத் பாதர் அவிச்சின்னமான வேதாந்த பரம்பரையில வந்தவர். நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் தத்புத்திர பராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்த யோகீந்திர மதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீ சங்கராச்சாரியம். இப்படி நம்ம பரம்பரை சொல்றோம். கோவிந்த பகவத் பாதர் பூர்ண ஞான நிஷ்டையில இருக்கக்கூடிய ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டரான குரு. பகவத் பாதால் சொல்ற குரு எப்படி இருக்கணும்? குரு பிரம்மனிஷ்டரா இருக்கணும், ஸ்ரோத்ரியரா இருக்கணும், அகாமகதரா இருக்கணும். இது ரெண்டுமே இருந்துதானே வேற எந்த டெபினிஷனும் வேண்டாம். ஸ்ரோத்ரியோ அவ்ரஜினோ அகாமஹதோ யோ பிரம்மவித்தமஹா பிரம்மணி உபரதஹ சாந்தஹ நிரிந்தன இவானலஹ அஹைதுகதயா சிந்துஹு பந்துரானமதாம் சதாம். இவ்வளவு லட்சணங்களை குருவுக்கு சொல்ற. அதுல 2 லட்சணமே போரும். ஒண்ணு ஸ்ரோத்ரியா அப்படின்னாக்க உபனிஷத் கூறக்கூடின பிரம்ம வித்யை தெரிஞ்சவனா இருக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும்? உபனிஷத்து பைஹார்ட் பண்ணணுங்கிறது இல்ல. The same knowledge should come through him. ஏன்னா நமக்கு ஒரு பிரமை என்னன்னா, சில பேர் பேசாம இருப்பா, சில பேர் பைத்தியமா இருப்பா. பைத்தியமா இப்ப சதாசிவ பிரமேந்திராளுக்கும் ஒரு பைத்தியத்துக்கும் நமக்கு எப்படி வித்தியாசம் தெரியும்? 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கா, துணி இல்லாம நடக்கிறா. இப்போ திருவண்ணாமலையிலேயே உண்டு, கொஞ்சம் பைத்தியமா நடந்துன்னா சித்தன் பேர் வாங்கிட்டு விடுமா. அது சித்தனா பைத்தியமான்னு யாருக்கும் கண்டுபிடிக்கவே முடியாது. எப்படி வித்தியாசம் தெரியும்? ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டா. அவன்கிட்ட இந்த பிரம்ம வித்தை இருக்கானா தான் உங்களுக்கு பிரயோஜனம். இல்லைன்னா அவன் என்னவாவோ இருக்கட்டுமே, உங்களுக்கு இந்த நாலேஜ், இந்த ஞானத்தை, ஆத்ம தத்துவத்தை இல்லையா. இப்ப ரமண பகவான் நம்ம கதையில பகவானை பத்தி சொல்ற போது சொல்றோம், பாதாள லிங்கத்துல உடம்பு தெரியாம இருந்தார், காலெல்லாம் அரைச்சு போயிடுத்து, ராப்பகல் தெரியாம இருந்தார்லாம் சொல்றோம். அப்படி எல்லாம் பகவான் இருந்திருந்தாலும் அந்த கிறிஸ்டல் கிளியரா இருக்கிற அந்த டீச்சிங் நமக்கு கிடைச்சிருக்கலே, ஆனால் இந்த பெருமை எதுவுமே நமக்கு தெரிஞ்சிருக்காது. என்ன இப்பவும் அப்படி இருக்கிறவாளா இருக்கா? நம்ம அங்கங்க பார்த்தோம்னா சாப்பிடாம தூங்காம அழுக்குப்பட்டு உடம்பெல்லாம் அழுக்குப்பட்டு இருக்கிறவாள்லாம் இப்பவும் பார்க்கலாம். அவ இருக்கா, அவள்கிட்ட ஏதோ பெருமை இருக்கா இருக்கும், பைத்தியமா இருக்கும், வியாதியா இருக்கும், யாருக்கு என்ன தெரியும்? ரெண்டுமே இருக்கு. அந்த சந்நிதியில நிம்மதி இருக்கு, சாந்தி இருக்கு, தெளிவான உபனிஷத் ஞானம் இருக்கு. அவ வெளி போயிட்டா உங்களை கரையேத்துறதுக்கும் அவளால முடியறது இல்லையா. அவ உபதேசம் பண்ணினா பகவத் பாதாள் பாஷ்யத்துல ஒரு இடத்துல சொல்றா, அவகதிஹி பவத்யேவ அப்படின்னா, it is certain, it is sure that you will realize, you will recognize. It is impossible to ignore their words, the power of their words, the impact, provided you have the yearning to realize or get liberated.
அதனால குருவுக்கு லட்சணம் ஞானம் இருக்கிறவர், சுவானுபவத்துல இருக்கிறவர். பகவத் பாதாள் இன்னும் சிலதெல்லாம் சேர்த்தின்றான். அந்த சேர்த்தின்றது எதுக்குனாக்கா நம்ம ஏமாந்து போகாம இருக்கிறதுக்காக. அதுலயே ரமிச்சுன்னு இருக்கிறவர். இன்னொன்னு அவ்ரஜினஹா அகாமஹதா, அவருக்குள்ள பாப வாசனைகள் எதுவும் இல்லை. சில பேர் நம்ம ஞானிகள்னு சொல்லலாம், அவளுக்கு தெரியுங்களா, ரியலைஸ்டுன்னு சொல்லலாம். ஆனா அவளுக்குள்ள சில வாசனைகள்லாம் அப்பப்ப கிளம்பி அவளை அணுகிறவாளை கூட அது பாதிக்கும். அதனால அகாமஹதா, அவளுக்கு ஏதாவது டிசைர் மோட்டிவ் ஒன்றும் இல்லை. நிரிந்தனைவானலகா, இந்த நெருப்புல கேஸ்ல சிலிண்டர்ல கேஸ் இருந்துதானா நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சா கூட டேஞ்சர் இருக்கு. சிலிண்டரே காலியானா ஒன்னும் பயப்படுறதுக்கு இல்லை இல்லையா? அந்த மாதிரி இவன் ஞானி, ஞானத்தோட கிளாரிட்டி மாத்திரம் இல்ல, வாசனை ஒன்னும் இல்லை அவனுக்குள்ள, ஒரு டேஞ்சரும் இல்லை. நிர்வாசனா மௌனம்னு பேரு, வாசனை இல்லாத மௌனமா. ஞானியோட மௌனத்துக்கு பகவத் பாதாலே கொடுக்கிற லட்சணம் நிர்வாசனா மௌனம் அப்படின்னு. சும்மா வாய முடின்னு இருக்கிற மௌனம் இல்லை, வாய முடின்னு இருந்தாலும் இவனுக்குள்ள வாசனைகள் அலை அலை அலையா வரும். அந்த வாசனைகளுடைய அலை வராத ஒரு மௌன நிலை, அந்த நிர்வாசனா மௌனம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு பிரம்மனிஷ்டரை அணுகி இந்த பிரம்ம வித்ய நமஸ்கார பூர்வம் பணிந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்கிறது பகவத்கீதை. தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷ்யந்தி தே ஞானம் ஞானினஹா தத்துவதர்ஷினஹா. அந்த தத்துவதர்ஷிகளாயிருக்கிற ஞானிகள் நீ பணிந்து கேட்டாயானால், if you surrender and inquire, the inquiry is to get connected with the guru. இல்லையா? நம்ம என்னது நம்ம தெரிவிக்கிறதுக்கு ஒரு ஹார்ட் டு ஹார்ட் ரிலேஷன்ஷிப் வருது. கேட்டு தெரிஞ்சுக்கோங்கிறார் பகவான் கீதையில. பரிப்பிரஷ்னேன, திரும்ப திரும்ப கேளு. திரும்ப திரும்ப கேளுனாக்கா எப்படி இருந்தாலும் உனக்கு கன்விக்ஷன் வருமோ, எப்படி இருந்தாலும் உனக்கு தெளிவு வருமோ, எந்த நிலையில உனக்கு அனுபவம் ஏற்படுமோ அது வரைக்கும் இதை அரணிக்கோலை கடையிற மாதிரி கடைஞ்சுட்டே இருக்கணும். யாகத்துல பூர்வாரணி உத்தராரணி வச்சுன்னு கடைவாளை, அந்த மாதிரி ஆச்சாரியோ அரணிராத்யஸ்யாத் அந்தேவாசி உத்தராரணி தத் சந்தானம் பிரவச்சனம் வித்யா சந்தி சுகாவஹா. ஆச்சாரியர் ஒரு கோலு, சிஷ்யன் ஒரு கோலு, ரெண்டு பேருமா கடையிற போது அதுக்குள்ள ஒரு நெருப்பு வருது. அந்த நெருப்பு தான் பிரம்ம வித்யை. அது என்ன? சுகாவஹா, பரம சுகத்தை கொடுக்குமா. அதனால அங்க கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு விதிக்கிறது. கேட்காமையே சில இடத்துல வரும் இல்லையா? மௌனமா தட்சிணாமூர்த்தி மௌனமா இருந்தார். சிஷ்யர்களுக்கு சந்தேகங்கள்லாம் போயிடுத்து. ரொம்ப சிறந்த பக்குவிகள், குருவும் பூர்ணமா இருக்கார், சிஷ்யர்களும் பூர்ணமா இருக்கா. ஒரே ஆச்சரியமான விஷயம். குரோஸ்து மௌனம் வியாக்கியானம் சிஷ்யாஸ்து சின்ன சம்சயாக. அதனால அந்த மாதிரி இருக்கிற குரு சிஷ்யன் ரொம்ப ரேர். பொதுவா இருக்கிற விதி கேட்டு தெரிஞ்சுக்கிறது, ஸ்ரவணம் பண்றது. ஸ்ரவணத்தினால நமக்குள்ள இருக்கிற அஜ்ஞானத்தை விலக்கி ஸ்வரூப நிஷ்டை திருடமாகும் வரை திரும்ப திரும்ப கேளு அப்படின்னு விதிக்கிறது. ஆவர்த்தி ரசகிருது உபதேசாத், ஆவர்த்திக்கிறது. சிலதெல்லாம் ஆயுர்வேதத்துல ஆவர்த்தி ஆவர்த்தின்னு சொல்லுவா. 108 ஆவர்த்தி, 300 ஆவர்த்தி அப்படின்பா. ஆவர்த்திக்கு ஆவர்த்திக்கு அதோட பொட்டன்சி கூடும். அந்த மாதிரி ஆவர்த்திச்சுண்டே இருக்கிறது. திருப்பி திருப்பி கண்டினியூ த சேம் திங் till you get established in it, completely
established in it, and no wave of ignorance arises. Wave of ignorance na enna, மறுபூமியில பார்த்தா காணல் நீர் தெரியும், அந்த மிராஷ் தெரியும், அங்க ஏதோ தண்ணி இருக்கு அப்படின்னு போறோம் இல்லையா? அங்க போய் பார்த்தா தண்ணி இல்லை. இது ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு தெரியும். இந்த எக்ஸாம்பிள் லைஃப்ல அப்ளை பண்ற போது அந்த சாதனம் கிடைச்சா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு பொருள்ல தோன்றது. அப்புறம் அதை வாங்கி கஷ்டப்பட்டு அதுக்குன்னு முயற்சி பண்ணி வாங்கின அப்புறம் பார்த்தா அதுல நம்ம நினைச்சா மாதிரி ஒண்ணும் இல்லை. ஆனா அது என்ன ஆகுதுன்னா திருப்பி இன்னொரு பொருள்ல போறது. இதுதான் அந்த மிராஷ் எக்ஸாம்பிள் லைஃப்ல அப்ளை பண்ணினோமானா, from one object to another object, the illusion continues. Illusion moves. So that the wave of illusion is completely removed. No more it arises. சில பேர் தமிழ் தெரிய மாட்டேங்குது, நீங்க கொஞ்சம் இங்கிலீஷ்ல சொல்லுங்க, நான் அதுக்காக சொல்றேன். தமிழ் தெரியாதவாளும் இருக்கா. அதனால இந்த ஞானத்தை அடையறதுக்காகவே ஆதிசங்கரர் மத்திய பிரதேஷ் பர்யந்தம் போறார். ஆனா தெரிஞ்சுக்கணும், அந்த பிரம்ம வித்தைக்கு இருக்கிற ஆர்வம். சில பேர் பெங்களூர்ல இருந்தாலே, நீங்க இங்க சாமராஜ் சங்கர மடத்துல சொன்னா போறாது, நீங்க மல்லேஸ்வரத்துல போறாது, ஜெயநகர்ல வேணும், சஞ்சய் நகர்ல வேணும் இல்லையா? நான் சாதாரணமா சொல்லுவேன், நீங்க எங்க ஆத்துல ஹால்ல இருந்து பேசினா சமயக்கட்டுல இருக்கிறவாள் கேட்க முடிய மாட்டேங்க. அங்க சொல்லுங்க, மேல சொல்லுங்க, எங்க ஊர்ல சொல்லுங்கோம்பா. அதனாலேயே இது எங்க கிடைக்குமோ தேடிண்டு போய் இத கேளுன்னு விதிக்கிறது. கிடைக்கிறதுக்கு அரிது, இது கிடைக்காது. பூமியை விட உலகத்தை விட பெருசு இந்த வித்யை அப்படின்னு பிருஹதாரண்யக உபனிஷத் சொல்றது. கடல் சூழ்ந்திருக்கும் இந்த பூமியே ஒரு திராசுல ஒரு பக்கம் வச்சு இந்த பிரம்ம வித்யை இன்னொரு பக்கம் வச்சா தத்தோ பூயஹா அப்படிங்கிறது அதை விட பெருசு பாது, அதை விட பெருசு. அதனால இந்த வித்யக்கு you have to give, offer. What should you offer? You have to offer yourself entirely, completely, பூர்ணமா. ஏன்னா இந்த வித்யை 4 dimension 3 dimension இல்ல. இந்த வார்த்தை இப்போ 2 நாள் முன்னாடி யார்கிட்டயோ பேசுற போது பட்டுன்னு வந்துருச்சு. அப்புறம் தான் நினைச்சு பார்த்தேன் இது என்னன்னு. ஏன்னா ஆசிரமத்தில் இருக்கிற போது ஒருத்தர் ஏதோ ஒரு புக்கை காட்டி சொன்னார், ரொம்ப கிளியரா ஒரு வெள்ளக்காரன் பாருங்க வேதாந்தம் எழுதியிருக்காரு, எப்படி இருக்கு அப்படின்னு. அப்பா இது 3 dimension. இது என்னதுன்னாக்கா, ஒரு 3 dimension சினிமா பார்த்தா முன்னால் ஒரு ரோடு தெரியும், நடக்க முடியுமா? நடக்க முடியாது. அது தெரியுமே தவிர உங்களால அந்த வழியா நடக்க முடியாது இல்லையா? இந்த கிளாரிட்டி அது இதெல்லாம் அந்த 3 dimension மாதிரி தான். எல்லாம் முன்னாடி தெரியுமே தவிர உங்களுக்கு ஒரு வாழைப்பழம் தெரியும், அப்படியே உரிச்சு சாப்பிட்டுடலாம்னு ஒண்ணு தொட முடியாது. அந்த 4th dimension நீங்களாக்கும். வேதாந்தம் சொல்ற ஜாகிரத் சொப்பனம் சுஷுப்தியும் இந்த 3 dimensionல தான் இருக்கு. டில் யூ become that, you are the 4th dimension. ஜாகிரத்தும் சொப்பனமும் சுஷுப்தியும் உங்களை விட்டு நிற்கக்கூடிய டைமென்ஷன்ஸ். நீங்க இருக்கீங்களே, நீங்க 4th dimension துரியம் அப்படின்னு நாம சொல்றோம். அந்த 4th dimension காட்டுறதுக்கு அந்த 4th dimensionே ஒரு உருவம் எடுத்துட்டு 3 dimensionல வருது. அதுக்குதான் நாம குருங்கிறோம். ஈஸ்வரோ குருஹு ஆத்மேதி மூர்த்தி பேத விபாகினே. ஈஸ்வரனே குரு உருவத்தை எடுத்துண்டு முன்னாடி ஆத்மாவை காட்டுறார். அந்த பரவஸ்துவே ஒரு உருவத்தை எடுத்துண்டு, இதெல்லாம் பகவத் பாதால் பாஷ்யத்திலே சொல்ற வார்த்தைகள். ஈஸ்வரனே இந்த ஜீவனுக்கு ஆத்ம தத்துவத்தை உபதேசம் பண்றார்.
அப்படி கிடைச்சுடுத்தானா ந அதப்பரம் சுவாசன்னதரம் அஸ்தி லப்த குருவாத்ம பிரசாதானாம். பகவத்பாதா கீதா பாஷ்யம். லப்த குருவாத்ம பிரசாதானாம், குருவோட கிருபை ஆத்மாவோட கிருபை இது ரெண்டு யாருக்கு கிடைச்சுடுத்தோ அவளுக்கு இதை விட பக்கத்தில் இருக்கிறது சுலபமா இருக்கிறது ஒண்ணும் கிடையாது. பாஹ்யாகார அபகிருத புத்தீனாம் தூ அதி தூரமிவ பாதி. வெளி விஷயங்களால ஈர்க்கப்பட்ட மனசோட இருக்கிறவாளுக்கு இது ரொம்ப தூரக்கு இருக்கிற மாதிரியும் ஆத்மாவாவே இருந்தும் கிடைக்காத மாதிரி எங்கேயோ இருக்கிற மாதிரியும் தோணும் அப்படிங்கிற அந்த குருவோட கிருபை ஆத்ம கிருபை இது ரெண்டும் வந்துடுத்தானா இவனுக்கு இதை விட சுலபமா ஒண்ணும் கிடையாது. சங்கரர் மத்திய பிரதேஷ்ல நர்மதை கரை, நீங்கெல்லாம் நர்மதை பார்த்திருப்பீங்களோ தெரியாது, ஒரு வித்தியாசமான நதி. பாரதத்துல பார்த்தோம்னா ஒண்ணுக்கு ஒரு தன்மை இருக்கு. கங்கை ஒரு மாதிரி இருப்பா, பிரம்மபுத்திரா ஒரு மாதிரி இருப்பா, நர்மதை ஒரு மாதிரி இருப்பா, யமுனை ஒரு மாதிரி இருப்பா. எல்லாம் ஒரே ஜலம் தானே, எல்லாம் ஒரே நீர் தான். பிரயாக்ல போய் பார்த்தா கங்கை ஒரு மாதிரி இருக்கு, யமுனை ஒரு மாதிரி இருக்கும். யமுனை வந்து கருப்பா இருக்கும், கங்கை வெளுப்பா இருக்கும். ரெண்டும் எடுத்தா ஒரே கலர் தான், ஒன்னும் கலர் தெரியல. ஆனா அந்த ஓடி வர போது பார்த்தா கிளியரா வித்தியாசம் தெரியும். அந்த நர்மதை பார்த்தா அது ஒரு காம்பீரி, ஒரு அழகு, அவ்வளவு அழகா இருக்கும். ஓங்காரேஸ்வரத்துல போனா அந்த கல்லாம் அப்படி படிப்படியா இந்த மாளிகை கட்டின மாதிரி இருக்கும். அடுக்கி 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 வச்சு சில்லு ஓடு வச்ச மாதிரி இருக்கும். அந்த நர்மதைய பிரதட்சணம் பண்றதுங்கிறதே ஒரு வழக்கம். நர்மதா பரிக்கிரமா, ஏன்னா அந்த ஒரு நதியை தான் பரிக்கிரமா பண்ண முடியாது. ஈஸியா ஆரம்பிச்சு முடியற ஒரு வட்டம் இருக்கு, ஒரு சர்க்கிள் இருக்கு. அதனால அமர்கண்டகத்துல இருந்து ஆரம்பிச்சு அப்படி சுத்தி வருவாங்க. அந்த ஓங்காரேஸ்வரத்துல அந்த நர்மதையோட கரையில நிறைய யோகிகள் தபஸ்விகள்லாம் இருக்கிற இடம். அங்கதான் பகவத் பாதாள் வந்து கோவிந்த பகவத் பாதாளை பார்க்கிறா. குருவை ஆச்சாரியாளோட பாஷ்யம், பிரகரண கிரந்தங்கள் எல்லாத்தையும் எடுத்து நம்ம பார்த்தா, இப்போ சாதாரணமா நம்மளோட அபிப்பிராயம் என்னன்னா, ஒரு மகாத்மாவை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அவரே என்ன சொல்லியிருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் சோர்ஸ். இப்ப சங்கர விஜயம் புஸ்தகம் எல்லாம் எடுத்தோம், நிறைய வருஷத்துக்கு அப்புறம் யாரெல்லாமோ எழுதியிருக்கா. பகவத் பாதாளை பத்தி என்ன சொல்லியிருக்கான்னு ஒண்ணுமே சொல்லல. அவர் ஒண்ணுதான் சொல்லியிருக்கார், நாம் பிரம்மம் சொல்லியிருக்கார். வேற ஒன்னும் சொல்ல, நான் ஆத்மா. சரி, உங்க குருவை பத்தியாவது ஏதாவது சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டா ஒரே ஒரு ஸ்லோகம் காரியமா கிடைக்கிறது. இன்னொரு ஸ்லோகம் கூட இருக்கு. அதுல முக்கியமா இந்த விவேக சூடாமணியில வர ஸ்லோகம், சர்வ வேதாந்த சித்தாந்த கோச்சரம் தம் அகோச்சரம் கோவிந்தம் பரமானந்தம் சத்குரும் பிரணதோஸ்மியம். சத்குருவா இருக்கிற கோவிந்தனை நமஸ்காரம் பண்றேன். அந்த கோவிந்தன் எப்படி இருக்கான்? வேதாந்த சித்தாந்த கோச்சரம். அவரை பார்க்கணுமானா, சிலதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமானா ஒரு கண்ணாடி போட்டுன்னா தெரியும். கண்ணு தெரியாட்டா கண்ணாடி போட்டு பாரு. இந்த கோவிந்த பகவத் பாதரை எப்படி பார்க்கணும்? வேதாந்தம்ங்கிற சித்தாந்தம், உபனிஷத் வழியா பாரு, அப்ப தெரியும் அவரு. இந்த வெறும் கண்ணால பார்த்தா அகோச்சரம் தெரியாது. ரமண பகவானோட அடியார்கள்ல குஞ்சு சுவாமின்னு ஒரு மகாத்மா இருந்தார். அவர் சொல்லுவார்னு அவர்கிட்ட நான் பழகிருக்கனால இதெல்லாம் நான் கேட்டது கிடையாது. பகவானோட பக்தர் கணேசன் மாதிரி இருக்கிறவாள்லாம் ரொம்ப பழகினவாகிட்ட அவர் சொல்லுவார்னு சொல்லுவா, நீங்க எல்லாம் பகவானை பார்த்திருக்கீள் அப்படின்னு சொன்னா, குஞ்சுசுவாமி சொல்றது, நாங்கள்லாம் பார்க்கல, நாங்கள்லாம் பார்க்கவும் முடியாது, அவர் பார்க்கப்படுற வஸ்துவே இல்லை அப்படிங்கிற. அதெல்லாம் பார்க்க முடியற பொருள் இல்லை, நாங்கள்லாம் பார்த்தது கிடையாது, யாரும் அவரை பார்த்தது கிடையாது, அது பார்க்கப்படுற பொருளே இல்லை. அப்படி பார்க்கறதுக்கு ஒரு தன்மை இருக்கு பாருங்க அந்த சிஷ்யன் கிட்ட. அந்த தன்மையில தான் பார்க்கறதையே ஞானம் வந்துடும்.
அந்த குருவை பிரம்மமா பார்க்கறது நம்ம ஒரு டீச்சிங் உபதேசமா தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? ஆனா அந்த குரு கிட்ட பழகி 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 they somehow come to know that he is not a person. அது ஒரு மிஸ்டரி. அது எப்படி நடக்கிறது அப்படிங்கிற அதனாலதான் சொல்றோம் வைத்தியம் படிக்கிற மாதிரி தான் அதுன்னு. பக்கத்துல இருந்து 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 இட் இஸ் நாட் த்ரூ பிரெயின் தட் யூ லேர்ன். By constantly having contact, slowly you absorb his presence and learn that he is not a person. ஒரு வியக்தி இல்ல, இது ஒரு ஆள் இல்லைன்னு தெரியறது. அனந்தமான ஒரு பொருள்னு தெரியறது. அந்த அனந்தமான பொருள்ல எப்படி கண்ணால பார்த்தோம், எப்படி புரிஞ்சுட்டோம், அதெல்லாம் ஒன்னும் இம்பாசிபிள் சொல்லறதுக்கு. இப்படிதான் ஆதிசங்கரர் சர்வ வேதாந்த சித்தாந்த கோச்சரம் தம கோச்சரம் கோவிந்தம் பரமானந்தம் சத்குரும், பரமானந்த ஸ்வரூபனாயிருக்கிற சத்குருவை நமஸ்காரம் பண்ண ஒரு ஸ்லோகம் கோவிந்த பகவத் பாதா. ஆனா பாஷ்யத்துல குருங்கிற தத்துவத்துக்கு குரு இருந்தா தான் நடக்கும், சம்பிரதாயமா இந்த பிரம்ம வித்யா வரணும், ஞானிகள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்ங்கிறதெல்லாம் ஆணித்தரமா சொல்லியிருக்கான். அசம்பிரதாயவித் சர்வசாஸ்திரவிதபி மூர்க்கவதுபேக்ஷணீய சர்வத்திர அப்படின்னு. சம்பிரதாயம்னாக்கா இந்த பரம்பரை இந்த குரூப் அப்படி இல்லை. உத்தம ஞானி இப்ப சொன்ன லட்சணத்தோட ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டனா இருக்கிற குருகிட்டேன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த ஒரு பரம்பரைக்கு தான் பகவத் பாதால் பிராதானியத்தை கொடுத்திருக்கா. அது நாம பாக்குறோம். அப்ப இந்த குழந்தை சங்கரர் 8 வயசா இருக்கிற குழந்தை தானே, அதுக்குள்ள வேதமெல்லாம் அவர் கத்துண்டாச்சு. சில அபிப்பிராயப்படி அவர் யஜுர்வேதிங்கிறார், சில பேர் ரிக்வேதிங்கிறார். ஆனா அவர் பாஷ்யத்தில எல்லாம் அங்கங்க முக்கியமா கோட் பண்றதெல்லாம் ரிக்வேதம் தான், ரிக்வேத மந்திரங்கள் எல்லாம். அதுவும் இல்லாம ஈசாவாசிய உபனிஷத்துக்கு முதல்ல பாஷ்யம் பண்ணினதுனால ஒரு சம்பிரதாயம் இருக்கு நமக்கு நடுப்புல. வேதம் கத்துக்கணுமானாலும் அவாவாளுடைய சாக்கைய முதல்ல அவாவாளுடைய வேதத்தை கத்துக்கிட்ட அப்புறம் தான் இன்னொன்னு கத்துக்கலாம். நம்ம இப்ப எஜுர்வேதிகளா பிறந்திருக்கோம்னா எஜுர்வேதத்தை முதல்ல கத்துண்ட அப்புறம்தான் ருக்வேதத்தை கத்துக்கலாமே தவிர டைரக்டா போய் ருக்வேதம் கத்துக்க முடியாது. அதனாலேயே பகவத் பாதாளுக்கு ருக்வேதிங்கிற அபிப்பிராயம் இருக்கு. பொதுவா அவரை நம்பூதிரின்னு ஒத்துண்டோம்னா கேரளத்துல பெரும்பாலும் நம்பூதிரிகள்லாம் ருக்வேதிகள் தான். பெரும்பாலும் சாமவேதிகள் இருக்கா, எல்லாம் இருக்கா. ஆனா நிறைய ருக்வேதம் இருக்கு. அது என்னவோ விஷயம் அப்படி இருக்கட்டும். ஆச்சாரியால் போய் அதுக்குள்ள வேதாத்தியனம் எல்லாம் பூர்த்தியாகி கோவிந்த பகவத் பாதர் சந்நிதியில போய் நிக்கிறா. சன்னியாசிகள் சங்கத்திலேயே கலந்துதான் கொஞ்ச தூரம் யாத்திரை பண்ணியிருக்கார். அந்த யாத்திரை எல்லாமே இப்ப இந்த ஆத்ம தீர்த்தம்னு தமிழ்ல ஒரு புஸ்தகம் வருது, அது இப்ப படிச்சேன்னா உங்களுக்கு கொஞ்சம் பார்த்தா புரியலாம். அந்த காலத்துல இருந்த டிராவலிங் எல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு. அதாவது சார்த்தவாக சங்கம்னு சொல்லுவா. இந்த பிசினஸ்க்காக யாத்திரை பண்ண செட்டியார் மாதிரிலாம் மாட்டு வண்டி ஆடு மாடு எல்லாம் வச்சுட்டே போவா. அவ கூட்டத்துல சேர்ந்துதான் இந்த வித்தியார்த்திகள் இப்ப இங்கிருந்து காசியில போய் படிக்கணும்னு போனா அப்படியெல்லாம் தான் போகணும். அவ கூட கலந்துண்டு அவ கூட தங்கிண்டு அப்படிதான் போகணும். அப்படி போய் இல்லைன்னா பரிவராஜகர்களா இருக்கிற சன்னியாசிகள் இப்படியெல்லாம் கூட சேர்ந்துதான் யாத்திரை பண்ணி போயிருக்கா. அவளுக்கு அந்த காலத்துல நடந்து போற போது they had their own intuitive way of traveling. இந்த ரூட் அப்படி இப்படி அதெல்லாம் நமக்கு போயிடுத்து. இப்போ இப்ப ட்ரெயினா பிளெயினா காரா அப்படி இப்படின்னு போய் அந்த ஒரு டிராவலிங் சீக்ரெட்லாம் நமக்கு லாஸ் ஆயிடுச்சு. அப்படி நடந்து போய் கோவிந்த பகவத் பாதர் சந்நிதியில போயிருக்கா ஆச்சாரியால். அப்போ கோவிந்த பகவத் பாதர் இந்த குழந்தைய பார்த்து கேட்கிறாள்,
நீ யாரு, கஸ்துவம் அப்படின்னு கேட்டார். அதுக்கு நாம சாதாரணமா கேட்டா அந்த கேள்வி என்ன பண்ணும், நமக்குள்ள அத்தியாசத்தை கிளப்பும். எனி கான்டாக்ட் இஸ் பேஸ்ட் ஆன் இக்னரன்ஸ். உலகத்துல அஜ்ஞானம் இல்லாம எந்த விதத்துல இருக்கிற விவகாரத்தையும் பண்ண முடியாது. அஜ்ஞானம் இல்லாம பேச முடியாது, அஜ்ஞானம் இல்லாம பார்க்க முடியாது, அஜ்ஞானம் இல்லாம புரிஞ்சுக்க முடியாது. நம்மளோட எல்லா சர்வோபி வியவஹாரஹா லௌகிகோ வைதிகஸ்ச அவித்யா விஷய ஏவ. பகவத்பாதால் சொல்றார், நீ லௌகிகமும் வைதிகம் சொல்லக்கூடிய கர்மகாண்டமும் எல்லாமே அவித்யக்கு உட்பட்டு தான் இருக்குங்கிறார். ஏன்னா எல்லாம் நான் உடம்புன்னு நினைச்சுக்கிறோம், நான் மனசுன்னு நினைச்சுக்கிறோம், நான் ஒரு அகங்காரம் நினைச்சுக்கிறோம். அப்புறம் இன்னொருத்தனை பார்க்கறபோது அவன் அகங்காரம் இல்லையா? இந்த மகா வாக்கியங்களே எப்படி வேலை பண்றதுன்னா, பிரஜானம் பிரம்மம் அப்படின்னு முதல்ல சொல்றது. உனக்குள்ள சுத்த சைதன்யமா எது இருக்கோ அதுதான்ப்பா பிரம்மம். அந்த சுத்த சைதன்யம் உனக்கு எப்படி தெரியறது? அகம், அகங்கிற ஸ்வரூபமா தெரியறது. அப்ப அந்த அகத்தோட ஸ்வரூபம் பிரஜானம் தெரிஞ்சுனுட்டா, ஏகாந்தமா இருக்கிற போது ஞானி நான் இல்லாம எந்த பொருள் இருக்கோ அந்த பிரஜானம் மட்டுமா இருக்கான். ஆனா இந்த பிரஜான நிலை ஏகாந்தத்துல மட்டும்தான் இருக்குன்னு இல்லை. சாதாரணமா நம்மளுடைய நிம்மதி தியானம் பண்ணி இருக்கிற போது நிம்மதியா இருக்கு. ஒருத்தன் வந்தா கலைஞ்சு விடுறது. ஒரு செகண்ட் பர்சன், the moment a second person comes, your state of divisionless awareness is interrupted. அப்ப இவ வந்த உடனே என்ன ஆறுது? அது கலைஞ்சு விடுது அந்த செகண்ட் பர்சன் இல்லையா? அதுக்கு நமக்கு என்ன சம்ஸ்கிருதத்துல மத்தியம புருஷன். அந்த மத்தியம புருஷன் வந்தப்போ ஞானி எப்படி இருக்கான்னா தத்துவமசி. யாருமே வரல, அவரை பொறுத்தவரை தான் உள்ள எதை அனுபவிக்க அந்த பொருள் தான் இப்படி நிக்கிறது. நிறைய பேர் வந்தா அயமாத்மா பிரம்ம, இங்க யார் யாரு இருக்காளோ எல்லாரும், அப்புறம் மரம் மட்டை ஆகாசம் பூமி சர்வம் கல்விதம் பிரம்ம. எந்த நிலையிலையும் பிரம்மனிஷ்டை கலையாம இருக்கக்கூடிய ஞானியோட அந்த ஸ்டேட்டை ஸ்ருதி கூறக்கூடிய வார்த்தைகளுக்கு தான் நாம மகா வாக்கியம்னு சொல்றோம். அவன் கண்ணை திறந்தாலும் கண்ணை மூடினாலும், ரெண்டாவது ஆள் வந்தாலும் மூணாவது ஆள் வந்தாலும், பிடிச்சவன் வந்தாலும் பிடிக்காதவன் வந்தாலும், எல்லாத்திலையும் அந்த ஏகத்துவம் கலையாம இருக்கு, துவைத பிரமை வராம இருக்கு அந்த ஒரு நிலையில. ஆனா இது விவகாரத்துக்கு உபயோகப்படுத்த முடியாத ஒரு நிலை. விவகாரத்துக்கு பாகவதத்துல ஜடபரதர் சொல்ற, ரகுகணனுக்கு உபதேசம் பண்ற பொழுது ஞானிகள் இந்த விவகாரத்தையும் ஞானத்தையுமா மிக்ஸ் பண்ணவே மாட்டாப்பாங்க. ஏன்னா they know that worldly interaction is made of ignorance. இந்த விவகாரத்துக்கு அஜ்ஞானம் இல்லாம முடியவே முடியாது. யாரு அப்படின்னு ஒருத்தர் கேட்டாலே நம்ம ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கு இல்லையா? எல்லாம் இப்ப ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கணும், ஆதார் கார்டுங்கிறா, ஐடி கார்டுங்கிறா, என்னத்திலாமோ சொல்றா இல்லையா? மொத்தத்துல ஹியூமன் பீயிங் ஹேஸ் நோ வேல்யூ அட் ஆல், நோ ட்ரஸ்ட். ஒரு பேப்பருக்கு தான் ட்ரஸ்டே தவிர நமக்கு ஒன்றும் ட்ரஸ்ட் இல்லை. ஸ்ருதி சொல்றது தத்துவமசி, நீ பிரம்மம் சொல்றது. நீங்க இப்ப ஒரு ஏர்போர்ட்ல போனேன்னா அவன் என்ன சொல்றான்னா நீ திருடன்ங்கிறான். நீ திருடன் இல்லைன்னா ஏதாவது பேப்பரை காட்டுங்கிறான். I will doubt you. And if you are beyond doubt, prove it. ஸ்ருதி குரு என்ன சொல்றான்னா நான் பிரம்மம், நீ பிரம்மம் சொல்றேன், அது இல்லைன்னு உன்னால ப்ரூவ் பண்ண முடியாது. நீ பூர்ணவஸ்து அப்படி சொல்ற ஒரு அனுகிரகம் இல்லையா? அப்படி சொல்ற ஒரு சம்ஸ்காரம். டு ஹாவ் ட்ரஸ்ட் இன் த இன்னர் பீயிங்.
இந்த ட்ரஸ்ட் கொஞ்சம் ஃபெயில் ஆகும். இருந்தாலும் கண்டினியூ பண்ணிட்டே இருந்தா ஒரு நியமம் இல்லாம, லா இல்லாம, போலீஸ் இல்லாம, கவர்மெண்ட் இல்லாம மனுஷனுக்குள்ள இருக்கிற திவ்யமான அலௌகிகமான அந்த சத்தியநிஷ்டையை எழுப்புற மாதிரியாக்கும் வைதிக சம்ஸ்காரம் இருந்திருக்கு. அதாக்கும் சனாதன தர்மம். அதை நம்புறதுக்கு பதிலா லாக்கு மேல லா, நியமத்துக்கு மேல நியமத்தை பண்ணிட்டே இருந்து கையை கட்டி போட்டு காலை கட்டி போட்டு நம்மள மாதிரி சாதாரண மனுஷியாலாம் வாழ்க்கை பூரா சஃபர் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி. திருடவனும் டெரரிஸ்டும் முதல்லயே ஐடி கார்டு வாங்கி வச்சுடுவான். நீங்களும் நானும் தான் கஷ்டப்பட்டு போய் கியூல நின்று அவங்க திட்டையெல்லாம் கேட்டு இருக்க வேண்டியிருக்கும். யூஸ்லெஸ் கவர்மெண்ட், யூஸ்லெஸ் லா, யூஸ்லெஸ் அல்டிமேட்டா உலகமே யூஸ்லெஸ். பாழுன்னு பேர் இருக்கு. இதுக்கு தமிழ் ஒரு பேர் என்னதுன்னா பாழு, கார்பேஜ், வேஸ்ட். இட் இஸ் மேட் ஆஃப் இக்னரன்ஸ், அஜ்ஞானம். அதனால அஜ்ஞானத்தை எழுப்பக்கூடியதுதான் எல்லா விவகாரமும். பெரிய ஞானி நாராயண குருன்னு ஒரு மகான் ரமண பகவானை பார்க்க வந்த போது மகர்ஷி பேசாம மௌனமா இருந்தார். அவரும் மௌனமா இருந்தார். ரொம்ப நேரம் மகர்ஷியை ஒப்சர்வ் பண்ண அப்புறம் திரும்ப போற போது ஒரு ஸ்லோகம் எழுதினார். 5 ஸ்லோகங்கள், நிர்வൃத்தி பஞ்சகம்னு பேரு. அதுல அந்த ஞானியோட விவகாரத்தை சொல்றார். கோ நாம தேசஹா, கா ஜாதிஹி, பிரவೃத்திஹி கா, கியத்வயஹா இத்தியாதி வாதோபரதிஹி யஸ்ய தஸ்யைவ நிர்வൃத்திஹி. பார்த்தா எந்த ஊர்ல இருந்து வர்றேன்னு கேட்கல, என்ன ஜாதின்னு கேட்கல, என்ன பேருன்னு கேட்கல, அம்மா ஆறு அப்பா ஆறுன்னு கேட்கல, ஆ கச்ச கச்ச மா கச்ச, ஒன்னும் ஒரு பேச்சு இல்லை. இந்த வாதங்கள்லாம் யாருக்கு உபரமணம் ஆயிடுத்தோ அவனுக்கு தான் நிர்வൃத்தி. நிர்வൃத்தினா அந்த சாந்தி, நிறைவு. ஏன்னா அவனோட அந்த உணர்வுல நான் நீ அவன்கிற இந்த வேற்றுமைகள் ஒன்னும் வரமாட்டேங்கிறது. ஃபர்ஸ்ட் பர்சனும் இல்லை, அங்க செகண்ட் பர்சனும் இல்லை, தேர்ட் பர்சனும் இல்லை. ஓன்லி த அப்சல்யூட் பர்சன் இஸ் தேர். பரம புருஷன் தான் இருக்கான். பிரதம புருஷன், மத்தியம புருஷன்லாம் இல்லை. இந்த உத்தம புருஷன் சொல்றோம். அந்த ஐங்கிறதுக்கு அகங்காரத்துக்கு சம்ஸ்கிருத கிராமர்ல உத்தம புருஷன் பேரு. அது வாஸ்தவமா பார்த்தா கீதையை தான் பார்க்கணும். உத்தம புருஷஸ்துவன்யா பரமாத்மேத்யுதாகிருதா. உத்தம புருஷா இஸ் நாட் த ஈகோ ஐ. The moment you know what it is, it ceases to be a person. It is the Paramapurusha. அது தெரிஞ்சு அது எப்ப பரமபுருஷன் ஆகும்? நம்ம இங்கிலீஷும் சம்ஸ்கிருதம் கிராமர் பாருங்க ஒரு ரிவர்ஸ் ஆர்டர்ல இருக்கு. இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் பர்சன் ஐ, செகண்ட் பர்சன் யூ, தேர்ட் பர்சன் ஹி. தட் இஸ் யூஷுவல் ஹியூமன் பிஹேவியர். திஸ் இஸ் பிஹேவியரல் லாங்குவேஜ் இங்கிலீஷ்ங்கிறது. சம்ஸ்கிருதத்துல ஃபர்ஸ்ட் பர்சன் ஹி. டோட்டலி அன்கனெக்டட் பர்சன் பிகம்ஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் இன் யுவர் லைஃப். அண்ட் த கனெக்டட் பர்சன் இஸ் செகண்ட் பர்சன் யூ. அண்ட் நான் ஃபர்ஸ்ட் பர்சனும் இல்லை, செகண்ட் பர்சனும் இல்லை. பின்ன நான் யாராவேன்? இந்த அகங்காரத்துக்கு நிக்கணுமானா அது அட்லீஸ்ட் ஃபர்ஸ்டோ செகண்டோ ஆகுது இருக்கணும். அது ரெண்டும் இல்லையானால் இட் பிகம்ஸ் நோ பர்சன். நோ பர்சன் ஆனா அதுக்கு தேர்ட் பர்சன் சொல்ல முடியாது. திருதீய புருஷகான்னு ஒரு புருஷன் கிடையாது, உத்தம புருஷா. பிரதம புருஷா, மத்தியம புருஷா, தென் த ஃபர்ஸ்ட் பர்சன் இஸ் உத்தம புருஷா. அந்த உத்தம புருஷன் யாரு? பரமாத்மா தான் இல்லையா? அதனால தன்னை இழந்தால் தன்னை அடையலாம். தன்னை கம்ப்ளீட்டா இழந்துட்டோமானால், if you erase the I becomes all pervading. அதுதான் அது ஒரு கான்ட்ரடிக்ஷன் மாதிரி, கான்ட்ராஸ்ட் மாதிரி இருக்கும். அகங்காரத்தை நீ இழந்துட்டாய். And when the bubble breaks, what happens? When the bubble ceases to exist, it becomes the ocean. இல்லையா? குமிழி உடைஞ்சா கடலா போயிடும் அது. அந்த மாதிரி இந்த அகங்காரம் உடைஞ்சுதானா என்ன ஆறுது? ஆத்மாவா இருக்கும், பூர்ண வஸ்துவா இருக்கும். அந்த பூர்ண நிலைய குரு சந்நிதியில எப்படி அடையிறதுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டியது. சங்கரர் போய் நிக்கிறார், கோவிந்த பகவத்பாதன் நீ யாருப்பான்னு கேட்கிறார். இந்த கேள்வி யூஸ்வலி நமக்குள்ள வரிசையா எழுப்போம்.
இருக்கிறது இல்லாத பெருமையெல்லாம் சொல்லிட்டு இந்த ஊர்ல இருந்து வரேன், அந்த ஊர்ல இருந்து வரேன் இல்லையா? அந்த பெருமை தான் இருக்கும். சந்திரசேகர பாரதி சுவாமிகள் கதையில ஒரு அனெக்டோட் வரும். ஒருத்தர் போய் சொல்றார் சுவாமிகள் கிட்ட, அவன் ஏதோ பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டு இருக்கான். சுவாமிகள் கவனிக்கலைன்னு போய் நமஸ்காரம் பண்ணி, நான் அப்பையா தீட்சிதர் பரம்பரையில வந்தவன் அப்படின்னா. முதல்ல சுவாமிகள் கண்டுக்கல, சரின்னா. அப்புறம் திருப்பியும் ஏதோ அவர் கேட்டுக்கலையோங்கிறதுக்காக திருப்பி 2 வாட்டி 3 வாட்டி போய் நான் அப்பையா தீட்சிதர் பரம்பரையில வந்தவன் அப்படின்னு. அப்ப சுவாமிகள் அங்க உட்கார்ந்து இருக்கிற இன்னொருத்தரை பார்த்து, உங்க கோத்திரம் என்ன? கஷ்யப கோத்திரம். இன்னொருத்தரை பார்த்து, உங்க கோத்திரம் என்ன? பரத்வாஜ கோத்திரம். இப்படின்னு நிறைய ரிஷி கோத்திரங்கள்லாம் சொல்றா. அப்ப இவரை பார்த்து சொல்றாப்பா, இவாளும் 3 ரிஷி 4 ரிஷி பெரிய பெரிய ரிஷிகளோட கோத்திரத்துல வந்தவாதான், எல்லாரும் ரிஷி பரம்பரையில வந்தவாதான். நீ ஏதோ பெரிய மகானோட கோத்திரம்னு சொல்லிக்கிற, அவ பரம்பரைன்னு சொல்ற, நீ ஏதோ அதனால உனக்கு என்ன வந்து போச்சு? நீ இந்த பெருமைப்பட்டுக்கிறியே தவிர நீ ஒண்ணுமே இல்லாம, ஒரு ஆச்சாரம் இல்லாம அனுஷ்டானம் இல்லாம இருந்து அவ பரம்பரைன்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? பெருமைப்பட்டுக்கிறதுக்கு தான் நமக்கு முடியாது. அந்த அபிமானத்தை அழிச்சா அகண்டமான தூய உணர்வு, பூர்ணமான போதம், ஆத்மபோதம் நமக்குள்ள பிரகாசமாகும்ங்கிறது இங்க காட்டுறது. பகவத்பாதாள் போய் கோவிந்த பகவத்பாதாள் சந்நிதியில் நிற்கிற போது, கஸ்துவம், நீ யாரு அப்படின்னு கோவிந்த பகவத்பாதாள் கேட்கிறார். அதுக்கு ஆதிசங்கரர் சொல்றார், நான் சிவகுருவோட பிள்ளை, காலடியிலேருந்து வரேன்னு சொல்லல. ந பூமிர்ன தோயம் ந தேஜோ ந வாயுः நகம் நேந்திரியம் வா ந தேஷாம் சமூஹः அனைகாந்திகத்வாத் சுஷுப்த்யேக சித்தஸ்ததேகோ வசிஷ்டः சிவः கேவலோஹம் ந வர்ணா ந வர்ணாஸ்ரமாச்சார தர்மாः ந மே தாரணா த்யான யோகாதயோபி அநாத்மாஸ்ரயாஹம் மமாத்யாசஹானாத் ததேகோ வசிஷ்டः சிவः கேவலோஹம் ந மாதா பிதா வா ந தேவா ந லோகாः ந வேதா ந யஜ்ஞா ந தீர்த்தம் ப்ருவந்தி சுஷுப்தௌ நிரஸ்தாதி சூன்யாத்மகத்வாத் ததேகோ வசிஷ்டः சிவः கேவலோஹம் ந சாங்கியம் ந சைவம் ந தத்பாஞ்சராத்திரம் ந ஜைனம் ந மீமாம்சகாதிர்மதம் வாம் விசிஷ்டானுபூத்யா விசுத்தாத்மகத்வாத் ததேகோ வசிஷ்டः சிவः கேவலோஹம் ந சோர்த்வம் ந சாதோ ந சாந்தர்ந பாஹ்யம் ந மத்யம் ந திர்யங் ந பூர்வாபராதிக் வியத்வியாபகத்வாத் அகண்டைகரூபः ததேகோ வசிஷ்டः சிவः கேவலோஹம் ந சுக்லம் ந கிருஷ்ணம் ந ரக்தம் ந பீதம் ந குப்ஜம் ந பீனம் ந ஹ்ரஸ்வம் ந தீர்க்கம் அரூபம் ததா ஜ்யோதிராகாரகத்வாத் ததேகோ வசிஷ்டः சிவः கேவலோஹம் ந சாஸ்தா ந சாஸ்திரம் ந சிஷ்யோ ந சிக்ஷா ந சத்வம் ந சாஹம் ந சாயம் பிரபஞ்சः ஸ்வரூபாவபோதோ விகல்பா சகிஷ்ணுः ததேகோ வசிஷ்டः சிவः கேவலோஹம் ந ஜாக்ரன் ந மே ஸ்வப்னகோ வா சுஷுப்திः ந விஸ்வோ ந வா தைஜசः ப்ராஜ்ஞகோ வாம் அவித்யாத்மகத்வாத் த்ரயாணாம் துரியः ததேகோ வசிஷ்டः சிவः கேவலோஹம் அபி வியாபகத்வாத் தத்துவப்ரயோகாத் ஸ்வதः சித்தபாவாத் அனன்யாஸ்ரயத்வாத்
ஜகத்துச்சமேதத் சமஸ்தம் ததன்யத் ததேகோ வசிஷ்ட சிவः கேவலோஹம் ந சைகம் ததன்யத்விதீயம் குதः ஸ்யாத் ந வா கேவலத்வம் ந சா கேவலத்வம் ந சூன்யம் ந சாசூன்யம் அத்வைதகத்வாத் கதம் சர்வவேதாந்த சித்தம் பிரவீமி. அங்கங்க ஒரு ஸ்லோகத்துல கொஞ்சம் கொஞ்சம் தவறு இருக்கும். அதை நம்ம சொல்லிண்டே போற போது பார்த்துக்கலாம். பிரிண்ட்ல வரபோது ஏதாவது இருக்கும் கொஞ்சம். இந்த 10 ஸ்லோகங்களை பகவத்பாதாள் கோவிந்த பகவத்பாதாள் கேட்கறதுக்கு பதிலா சொன்னார்னு கதை. ஒரு சமயம் பகவத்பாதாளுக்கு கோவிந்த பகவத்பாதாள் சந்நிதியில ஏற்பட்ட அனுபவத்தை அதுக்கப்புறம் எழுதி இருக்கலாம், ரச்சனை பண்ணி கிடைச்சிருக்கலாம் நமக்கு. நம்ம ரிஷி பரம்பரையே ஸ்பான்டேனியஸா சொல்றதுதான் இல்லையா? இப்ப ஞான சம்பந்தர் சின்ன குழந்தையா இருக்கிற போது யாரு உனக்கு பால் கொடுத்தா அப்படின்னு கேட்டா அந்த குழந்தை எழுத வாசிக்க தெரியாது. தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவெண் மதிசூடின்னு பாடித்துன்னு சொல்றோம். அந்த மாதிரி இங்க கேட்கறதுக்கு அப்பவே வர பதில், அந்த க்ஷணத்திலேயே தான் யாரு, தன்னுடைய ஸ்வரூபம் என்ன அப்படின்னு விளக்குறான். கதைப்படி 32வது வயசுல பகவத்பாதாள் மகாநிர்வாணத்துக்கு முன்னாடியே பத்மபாதர் கேட்கிற அத்வைத வேதாந்தத்தை சங்கிரகம் பண்ணி எளிச்சா எல்லாருக்கும் புரியற மாதிரி ஏதாவது உபதேசம் பண்ணணும் அப்படின்னு சொல்ற போது பகவத்பாதாள் சொல்ற 8 வயசுல நான் கோவிந்த பகவத்பாதாள் கேட்கிற போது எந்த தசஸ்லோகிய சொன்னேனோ அதுவே பூர்ணம் அப்படின்னு. இது ஒரு பெரிய விஷயம் என்னன்னா வேதாந்தத்துல there is no gradation. இந்த யோகாலாம் பார்த்தேன்னாக்கா இப்போ ஒரு ஸ்டேஜில் இருக்கான், அதுக்கு மேல ஒரு ஸ்டேஜில் இருக்கான், இந்த ஸ்டேஜில் இருக்கான், அந்த ஸ்டேஜில் இருக்கான்பா. இந்த ஸ்டேஜ் மாறிண்டே இருக்கும். ஹையர் ஸ்டேஜுக்கு போனா வேதாந்தத்துல இந்த ஹையர் ஸ்டேஜ் லோவர் ஸ்டேஜ் எல்லாம் கிடையாது, ஒரு ஸ்டேஜ் தான் உண்டு. ட்ரூத்துக்கு ஸ்டேஜே கிடையாது. ட்ரூத்துக்கு சத்தியத்துக்கு ஸ்டேட் கிடையாது, ஸ்திதி கிடையாது, ஒரு நிலை தான். அது அடைஞ்சா அடைஞ்சதுதான். சகிருத் விபாதோயம் பிரம்மலோகா, முடிஞ்சு போச்சு. ஒரு நாளைக்கு சூரியன் உதிச்சா உதிச்சதுதான், அஸ்தமனம் இல்லாத சூரியோதயம். அதுக்கப்புறம் அஸ்தமனமே இல்லை. அனஸ்தமய சம்வித்னு பேரு இருக்கு. அஸ்தமனம் இல்லாத ஞான பிரகாசம். ஒரு வாட்டி சூரியன் உதிச்சா உதிச்சதுதான், அப்புறம் அஸ்தமிக்கிறது அப்படிங்கிறதே கிடையாது. அதனால இந்த ஞானம்ங்கிறது கிரடேஷன், லெவல் பை லெவலா மெதுவா வரதெல்லாம் இல்லை. அது பூர்ணம். ஒரு வாட்டி வந்தா வந்ததுதான் பூர்ணம் தான். அங்க மங்கிறதுங்கிற வேலையே இல்லை. ரமண பகவான் 20 வயசுல எழுதி கொடுத்த ஒரு புஸ்தகம் நான் யாருங்கிறது. சிவபிரகாசம் பிள்ளைன்னு ஒரு பக்தர் கேட்க மண்ணில கரியில எல்லாம் எழுதினதாம். அது எழுதி பகர்த்தி வச்சிருந்தது, பேசல எழுதி கொடுத்தார். அதுவேதான் 54 வருஷத்துக்கு அப்புறம் மகாசமாதி ஆகிற போது அதுதான் முக்கியமான புஸ்தகம். அதுக்கப்புறம் எவ்வளவோ புஸ்தகம் வந்துடுத்து, என்னெல்லாமோ வந்துடுத்து. சரி, அந்த டீச்சிங்ல இருந்து கொஞ்சம் கூட மேல் ஸ்டேஜ், அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் எல்லாம் கிடையாது. யூ டேக் ஒன் ஸ்டெப் அண்ட் இட் இஸ் ஓவர். முடிஞ்சு போச்சு. முழிச்சுக்கிறதுக்கு ஸ்டேஜஸ் உண்டானா? சொப்பனத்துல இருந்து மெதுவா முழிச்சுக்கிறதுன்னு உண்டானா? முழிச்சுன்னா முழிச்சுன்னாச்சு, அவ்வளவுதான், சொப்பனம் போச்சு இல்லையா? அதனால ஒரே ஒரு குதிப்பு தான். அந்த குதிப்புல சத்தியத்தை உணர்ந்தவாளுக்கு பூர்ணமான அப்படிதான் சத்தியம் இருக்க முடியும் இல்லையா? சத்தியம்னா அதுதானே. பாதி சத்தியம்னு ஒண்ணு கிடையாது, கொஞ்சோண்டு சத்தியம். கொஞ்சம் சத்தியம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு பண்ண முடியாது. சத்தியம் ஒண்ணுதான் இருக்கு. அந்த சத்தியத்தோட ஸ்வரூபமே பூர்ணம்ங்கிறது. அந்த பூர்ணத்துவம் நாம ஆச்சாரியாலோட உபதேசத்திலையும் பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் டைம்
கோவிந்த பகவத்பாதால் கேட்கிற போதே நான் பிரம்மம், என்னோட ஸ்வரூபம் சுத்த சிவம். சிவம்னா மங்களம்னு அர்த்தம். நம்ம எல்லாரும் மங்களத்தை தான் ஆசைப்படுறோம், பத்ரத்தை தான் ஆசைப்படுறோம். பத்ரம் மங்களம் எல்லாம் சம்ஸ்கிருதத்துல பேர். பத்ரம் கர்ணேபி ஸ்ருணுயாம தேவாஹ பத்ரம் பஷ்யேமாக்ஷபிர்யஜத்ராஹ ஸ்திரைரங்கைஹ துஷ்டுவாம்சஸ்தனூபிஹ வ்யசேம தேவஹிதம் யதாயுः. பத்ரம் கர்ணேபிஹி ஸ்ருணுயாம, வேதமே சொல்றது காதுனால மங்களமா இருக்கிறது கேட்கணும். மங்களம் என்னது? பிறப்பு இறப்பு இல்லாம இருந்தா மங்களம். துன்பத்தை எது விலக வைக்குமோ அது மங்களம். துக்கம் இல்லாம இருக்கிறது மங்களம். அதுக்குதான் சிவம்னு பேரு. அத்வைதம், சிவம் இதெல்லாமே சினானிம்ஸ், வேறு பேர் இல்லை. உபனிஷத் ஒரே பேரா உபயோகப்படுத்துறது. அந்த ஆத்மாக்கு பேர் என்ன? பிரபஞ்சோபசமம், சாந்தம், அத்வைத்தம், சிவம் அப்படின்னு சொல்றது. பிரபஞ்சம் இல்லாத நிலை, சாந்தமான நிலை, அத்வைத நிலை, சிவம், மங்களம். அந்த மங்களத்தை விரும்புறோம் நாம. ஆனா அந்த மங்களம் வெளியில எங்கேயுமே இல்லை. அந்த மங்களம் நம்ம தான், சிவம். The most precious thing, the most auspicious thing is you. நம்மளை பொறுத்தவரை நம்ம தான் வேலை இல்லாம இருக்கும் இல்லையா? ஒருத்தர் என்ன பண்ணுவாரா, வீட்டுக்குள்ள வரபோது கதவையெல்லாம் சாத்தி வச்சுப்பாரு. அவர் வீட்டுல இருந்து வெளியில போறபோது கதவையெல்லாம் திறந்து போட்டுட்டு போறான், வீடெல்லாம் திறந்து போட்டுட்டு. அப்ப யாரோ ஒருத்தர் கேட்டாரு, என்ன நீங்க இப்படி பைத்தியம் மாதிரி பண்றேன்? நாங்கெல்லாம் வீட்டுல இருக்கிற போது ஒரு சமயம் கதவெல்லாம் திறந்து வச்சுப்போம், நம்ம தான் இருக்கோம். ஆனா வெளியில போற போது கதவையெல்லாம் பூட்டிட்டு பத்திரமா பண்ணிட்டு போயிடுவோம். அவர் சொன்னார், அப்பா இந்த வீட்டுல விலை உள்ள ஒரு வஸ்து நான் மாத்திரம்தான், அதனால நான் இருக்கிற போது சாத்தி வச்சுக்கிறேன். நான் போனா ஒண்ணுமே விலையில்லை, எல்லாரும் விட்டுட்டு. உன்னை பொறுத்தவரை நீ தான் கொஞ்சம் கூட விலையில்லாத வஸ்துவா இருக்கலாம், எல்லாத்தையும் திறந்து போட்டுக்கிற நீ இருக்கிற போது. So the most precious thing is you. அந்த நீ யாரு, உன்னோட ஸ்வரூபம் என்ன? மங்களமானதை எப்படி அடையலாம்? நமக்கு லைஃப்ல கேட்க வேண்டிய கேள்வி அதுதான். எஜுகேஷன் அப்படின்னா அதுதான் இருக்கணும் வாஸ்தவமா. நம்ம கிட்ட நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, நம்ம எஜுகேஷன்ல 3 டைமென்ஷனாவே இருக்கு. நமக்கு ஒரு புது 4 டைமென்ஷன் எஜுகேஷன் தேவைப்படுறது. இந்த 3 டைமென்ஷன் எஜுகேஷன் என்ன படிச்சாலும் அதுக்கு எனக்கு சம்பந்தம் ஒண்ணும் கிடையாது, ஒரு கனெக்ஷனும் கிடையாது. வாட் எவர் யூ லேர்ன், தட் இஸ் சம்திங் எல்ஸ், யூ ஆர் சம்திங் எல்ஸ். வேதாந்தங்கிறது 3 டைமென்ஷன் எஜுகேஷன் அல்ல, அது 4 டைமென்ஷன் எஜுகேஷன். It is about you. It is not even about your body or mind. உங்க உடம்ப பத்தி கூட இல்ல, உங்க சரீரத்தை பத்தியோ மனசை பத்தியோ கூட இல்ல. சரீரத்தையும் மனசையும் கழட்டி உங்களை காட்டி கொடுக்கறதுக்கு வேதாந்தம்னு பேரு. உபாதி விட்டு தன்னை ஓர்வது. உபாதியை பத்தி படிக்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா? மெடிக்கல் சயின்ஸ் உடம்ப பத்தி படிக்கிறது, சைக்காட்ரி, சைக்காலஜி, இதெல்லாம் மனசை பத்தி படிக்கிறது. அதெல்லாம் எங்கேயுமே பூர்ணமே ஆக மாட்டேங்கிறது, அப்படியே இருந்துருக்கு. ஆனா நம்மளை பத்தி சொல்ற வேதாந்தம் மாத்திரம் ஒரே ஒரு ஸ்டெப்ல பூர்ணமாயிடுச்சு. அதுதான் அந்த நாலேஜோட விசேஷமே. என்னதுன்னா அதுக்கு புதுசா வேதாந்தத்துல போய் ரிசர்ச் எல்லாம் பண்ண முடியாது. இன்னைக்கு யூனிவர்சிட்டியில யாரோ பண்ணுவா, அது குப்பை, வேற வேலையே இல்லையா அவளுக்கு. அதுக்குள்ள நுழைஞ்சுதானா புத்தி போயிடும். வேதாந்தம்னு அங்க போயிட்டு ரிசர்ச் என்ன பண்றதுக்கு இருக்கு? இட் இஸ் ஓவர். அனாவிருத்த வஸ்து, ஆவரணமே இல்லாத பொருள் அது. ரிசர்ச் பண்றதுக்கு ஒண்ணும் கிடையாது.
முடிஞ்சு போச்சு. ஆனா யூ ஹாவ் டு அகெயின் டிஸ்கவர் இட் யுவர் செல்ஃப். அந்த ரிசர்ச் நாம நமக்குள்ளதான் பண்ணிக்கணும். வேதாந்தத்துக்கு வேணா புது ஒரு வார்த்தை சொல்லணும், இன் சர்ச் அப்படிங்கணும். ரிசர்ச் அல்ல, இன் சர்ச். சர்ச் வித்தின், சீக் வித்தின், இன்வால்வ் யுவர் செல்ஃப். நம்மளே நாம அதுல தோச்சுக்கணும், இல்லாட்டா அது பிரயோஜனமே இல்லை. அந்த இடத்துலதான் வித்தியாசம் வருது. குரு சிஷ்யன்கிற அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கே, அது ஒரு பெரிய ஆச்சரியம்னு வேதமே சொல்ற அளவுக்கு பெருசு. வேதம் சொல்றது ஆச்சரியோ வக்தா குஷலோஸ்ய லப்தா ஆச்சரியோ ஞாதா குஷலானுஷிஷ். யூஸ்வலி வேதம் ஒரு வார்த்தையை திருப்பி ரிப்பீட் பண்றது ரொம்ப அபூர்வம். இங்க ஆச்சரியம் ஆச்சரியம் ஆச்சரியங்கிறது இல்லையா, அந்த சொல்றவன் ஆச்சரியம், கேட்கிறவன் ஆச்சரியம், அந்த வாங்கி அதை எடுத்துக்கிறவன் இருக்கானே அவன் பெரிய ஆச்சரியம். அந்த சொல்லி கொடுக்கிறவனுக்கு ஒரு குசலன்னு பேரு, வாங்கிக்கிறவனுக்கு ஒரு குசலன்னு பேரு. அந்த குசலம் என்னது, கௌசலம் அப்படின்னா என்னதுன்னா, அப்படி நழுவி உள்ள ஏத்துக்கிற ஒரு வழி. இந்த தர்பை இழுக்கிற போது கையில படாம தர்பை எடுத்துக்கணும், அவனுக்குதான் குசலன்னு பேரு. குஷான் லாதீதி குஷலா. அந்த மாதிரி இந்த அறிவை நம்ம புத்தி மனசு எல்லாம் நடுப்புல போட்டு ஒன்னும் குழப்பம் பண்ணாம அந்த அறிவு டைரக்டா ஹார்ட்டுக்கு போற ஒரு மெக்கானிசம், ஒரு மெத்தட் இருக்கு, அதுக்கு கௌசலம்னு பேரு. இங்க உபதேசம் பண்றவர் ஒரு குசலன், வாங்கிக்கிறவனும் குசலங்க. அது அந்த லெவல்ல யாருக்கு வாங்கிக்க தெரியறதோ அவனும் ஒரு குசலன். ஆச்சரியம் ஆச்சரியம். இங்க சங்கரர் ஆச்சரியம், கோவிந்த பகவத் பாதர் ஆச்சரியம். கோவிந்த பகவத் பாதர் சந்நிதியில சங்கரர் எழுதின இந்த 10 ஸ்லோகங்கள்ல நாம ஒவ்வொரு ஸ்லோகமா எடுத்து பார்க்கணும். முதல் ஸ்லோகத்துல பூமிஹி ந தோயம் ந வாயுஹு ந கம் ந இந்திரியம் ந தேஷாம் சமூக ந. எல்லாம் ந. இந்த நங்கிறதுக்கு சம்ஸ்கிருதத்துல நஞ்சுன்னு பேரு. அது தமிழ்ல விஷம்னு அர்த்தம் பண்ணிக்கிறோம். வாஸ்தவத்துல அந்த நஞ்சுங்கிற வார்த்தை சம்ஸ்கிருத வார்த்தை தான். அந்த நஞ்சு சம்ஸ்கிருத வார்த்தை தமிழ்ல அது நஞ்சு பண்ற வேலையை விஷம் பண்றதுனால அதுக்கு விஷத்துக்கு நஞ்சுன்னு பேரு வந்துருது. நனச்சைஷ ஸ்வபாவா யத் ஸ்வசம்பந்தினா அபாவம் போதயதி அப்படின்னு பகவத்பாதாள் பாஷ்யம். இந்த நஞ்சுக்கு என்ன ஸ்வபாவம்னா ஸ்வசம்பந்தினா அபாவம் போதயதி. தான் எதுகிட்ட பற்றிக்கிறதோ அது இல்லைன்னு பண்ணிவிடும். மனுஷா நான் அப்படின்னா மனுஷன் இல்ல. அந்த நான் தான் இங்கிலீஷ்ல வரும்போது நோ ஆறுது இல்லையா. சம்ஸ்கிருதத்திலயும் நோ இருக்கு. நோ இதராணி அப்படின்னு உபனிஷத் சொல்றது இல்லையா. நோங்கிற பதமும் இருக்கு. அது அந்த பேசிக் வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க லாங்குவேஜ்ல பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். அகம்ங்கிறது அயாம் ஆயிடுறது, யூஎம்ங்கிறது யூ ஆயிடுறது, வயம்ங்கிறது வி ஆயிடுறது, தேங்கிறது தே ஆயிடுறது, லுக்னா லுக் தான், சேம் சமா சேம், கிரியேஷன் கிரியா கிரு இல்லையா. பேசிக் வேர்ட்ஸ் எல்லாம் பாருங்க ஒரே மாதிரி இருக்கும், ஒன்னும் வித்தியாசமே இருக்காது. அது மாதிரி என்ன அந்த காலத்துல இருந்து சொல்லிட்டு இருப்போமே என்ன, அதனால நான் தான் நோ தான். நிறைய வார்த்தைகள் ஒரே வார்த்தை தான். அது எந்த எல்லா பாஷைகள் எல்லாம் பார்த்தா எல்லாம் அல்டிமேட்டா ஒரே ஒரு வரம்புக்குள்ளதான் இருக்கு. நஞ்சு, இந்த நஞ்சு என்ன பண்றது,
பெருக்கிறது. இது இல்ல, இது இல்ல, இது இல்ல, இது இல்ல. அது ஒரு தொடப்பக்கட்டை. அது என்னத்தையெல்லாம் பெருக்கிறது? பூமி, தோயம், தேஜஸ், வாயு, ஆகாசம், பஞ்சபூதங்கள்னு பேர். பஞ்சபூதங்களால பண்ணப்பட்டது இந்த சரீரம் அப்படின்னு ஒரு சயின்ஸ். அதெல்லாம சேர்க்க பஞ்சபூதங்கள் பஞ்சீகிருதம் ஆகிறது. சில பேருக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இந்த டீடைல்ஸ் கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் எல்லாம் மாதிரி ஒரு போர்டு எல்லாம் வரைஞ்சு பூமின்னு ஒரு வட்டம் போட்டு அது பகுதியா கட் பண்ணி 4 போர்ஷனா 4 பூதங்கள்ல ஒட்டிக்கிறது. இதுக்கு பஞ்சீகரணம்னு பேரு. ரொம்ப வெரி சயின்டிபிக். அது ஒரு இன்ட்ரெஸ்ட் நமக்கு இல்லையா? சயின்ஸ் மாதிரி அப்படி பஞ்சீகரணம். பஞ்சீகிருத பஞ்ச மகாபூத சம்பவம். பஞ்சீகிருதம் இந்த சரீரம்ங்கிறது பஞ்சீகரணம் செய்யப்பட்டது. 5 எலமெண்ட்ஸ்னால, பூதங்கள்னால சேர்க்கப்பட்டது. இந்த 5 எலமெண்ட்ஸ்ல மோஸ்ட் கிராசஸ்ட் பூமி, ஸ்தூலம். கிராஸ்னா என்ன அர்த்தம்னாக்கா பரவாம லோக்கலைஸ்ட் ஆகிறதுக்கு தான் கிராஸ்னு பேரு. பரவாம இருக்கிறதுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு பரவறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு சூக்ஷ்மமாகும். வேணா பார்க்கலாம் உங்களுக்கு. ஒரு பெர்வேட் ஆகிறது, பெர்வேசிவ்னஸ் இஸ் ஈக்குவல் டு சட்டிலிட்டி. லோக்கலைசேஷன் இஸ் ஈக்குவல் டு கிராஸ்னஸ். நம்ம எவ்வளவு கிராஸா இருக்கோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு சரீரத்திலே கட்டுப்பட்டு இருக்கோம். ஒரு பீஸ் மண்ணை போட்டா அந்த மண்ணாங்கிட்ட அந்த இடத்துலயே கிடக்கிறது, அசங்கல. அதை விட சூக்ஷ்மமான பூதம் ஜலம். ஜலத்தை விட்டு அப்படி சைடுகள் எல்லாம் பரவும். அதை விட சூக்ஷ்மமான பூதம் அக்னி. அந்த அக்னி இருக்கே மேலுக்கு கீழுக்கெல்லாம் பரவும். அக்னியை விட சூக்ஷ்மமான பூதம் வாயு. அது எல்லா இடத்துலயும் போறது. வாயு போகக்கூடிய ஸ்பேஸ் இருக்கே, ஏர்லெஸ் ஸ்பேஸ் நிறைய இருக்கே. அந்த ஸ்பேஸ் இட் இஸ் த மீனிங் ஆஃப் பர்வேசிவ்னஸ் இல்லையா? ரொம்ப சூக்ஷ்மதமமானது ஆகாசம். அதனால ஆகாசத்தை பிரம்மவாச்சியாவே சொல்றோம். ஆகாசஸ்தல்லிங்காத் அப்படின்னு பிரம்மசூத்திரத்துல ஒரு சூத்திரம். ஆகாசத்தை பிரம்மத்துக்கு ஒரு லிங்கமா உபயோகப்படுத்திக்கோங்க. பிரம்மத்தை எனக்கு புரியல, ஸ்தூலமா ஏதாவது ஒரு வழி சொல்லுன்னா ஆகாசஸ்தல்லிங்காத். ஆகாஷவத் நிர்மல நிர்விகல்பம் நிஸ்ஸீம நிஸ்பந்தன நிர்விகாரம் அந்தர்பஹிஷூன்யம் அனன்யமத்வயம் ஸ்வயம் பரம் பிரம்ம கிமஸ்தி போத்யம். ஆகாஷவன் நிர்மலம் நிர்விகல்பம் நிஸ்ஸீம நிஸ்பந்தன நிர்விகாரம் அந்தர்பஹிஷூன்யம் அனன்யம் அத்வயம் ஸ்வயம் பரம் பிரம்ம கிமஸ்தி போத்யம். ஆகாசம் போல அப்படின்னு வியத்வத் சதா சுத்தமச்சஸ்வரூபா. அதனால இந்த ஆகாசம்ங்கிறது சூக்ஷ்மம். ஆகாசம் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டா, உபனிஷத்துல ஒரு இடத்துல யாக்ஞவல்கியர் கிட்ட ஒரு அம்மா கேட்கிறா, அந்த ஆகாசம் எங்கிருந்து வந்தது? உன் தலை வெடிச்சுடும் அப்படிங்கிறார் அவர். இதுக்கு மேல கேட்காதே, ரொம்பவே கேட்கிறேன் நீங்கிற. ஏமா ஏன் அப்படி சொல்றாருன்னா, அதுக்கு மேல போனமானால் நீ ஒன்ன இழக்கணும். You have to erase yourself to go beyond space. இல்லையா? தினமும் பண்றோமே தூங்குற போது இல்லையா? சுஷுப்தியில நாம போனதோட ஆகாசமும் போச்சு. ஸ்பேஸ் தெரியறதானா? சொப்னத்துல ஜாகிரத்துல தான் ஸ்பேஸ் தெரியறதே தவிர டீப் ஸ்லீப்ல போனா ஸ்பேஸும் இல்லை, டைமும் இல்லை, ஒண்ணும் இல்லை. அதுவும் பாருங்க, டைமும் ஸ்பேஸும் ஒரே சாமானம். ஸ்பேஸ் வந்தா டைம் வந்துடும், டைம் போனா ஸ்பேஸ் போனா டைமும் போயிடும். சுஷுப்தியில டைமும் தெரியல, ஸ்பேஸும் தெரியல,
மனசு கிளம்புற போது டைமும் வருது, ஸ்பேஸும் வருது. ச ஏதஸ்மாத் ஆத்மன ஆகாஷ சம்பூதா ஆகாஷாத் வாயு வாயோரக்னி அக்னேராபஹ அத்ப்யः பிருத்திவி பிருத்திவ்யா ஓஷதயா. படிப்படிப்படியா பூமியில ஓஷதிகள் வருது. ஓஷதிபியோன்னம், ஓஷதிகளை நாம அன்னமா பண்றோம். அன்னாத் புருஷா, அந்த அன்னத்திலேருந்து புருஷன் வரான். இவ்வளவும் படிப்படிப்படியா ஆகாசத்திலேருந்து வாயு, வாயுவிலேருந்து அக்னி, அக்னியிலேருந்து ஜலம், ஜலத்திலேருந்து பூமி, பூமியில ஓஷதி வனஸ்பதிகள், ஓஷதி வனஸ்பதிகளை அன்னமா பண்ணி அன்னத்தை சாப்பிட்டு புருஷன் வந்தான். புருஷன் பூரா அன்னரசமயன். இப்படியே நாம பேக்குக்கு போனா இந்த ஸ்பேஸ் எங்க போய் ஒடுங்கிறது? ஹிருதயத்துக்குள்ள போய் ஒடுங்கிறது. அந்த ஹிருதயத்துக்குள்ள என்ன இருக்கு? எது மிஞ்சறது? எது மிஞ்சறதோ அது சிவம். எது மிஞ்சறதோ அது சிவம். அந்த சிவத்தை தான் நான் அப்படிங்கிற சொல்லால குறிப்பிடுறோம். அந்த நான்கிற சொல்லுக்கு உண்மையான பொருள் 5 பூதங்களுக்கும் அதிஷ்டானமாயிருக்கக்கூடிய சிவம். அந்த சிவமே நான் அப்படின்னு சங்கரர் சொல்றார் கோவிந்த பகவத் பாதர்கிட்ட. இந்த ஸ்லோகத்திலிருந்து தொடர்ந்து இருக்கிற அர்த்தத்தை நாம நாளைக்கு காத்தாலேருந்து அனுசந்தானம் பண்ணுவோம். யதோ மமாத்மா பவசி த்வமேவ ததோ ந வாச்யம் மம கிஞ்சிதஸ்தி யதா தவேஷ்டம் குரு மாம் ததைவ த்வாமாத்மநாதம்